பரனை சரணடைந்தேன். ஆயிரம் வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். ஊனுடல் உருகிடவே பேரருளும் பெருகிடவே, ஊனுடல் உருகிடவே பேரருளும் பெருகிடவே, இம்மையிலென் பாவம் தீரும் மறுமையிலிடமொன்று தாரும். திரியெனவே நான் இருந்தேன், ஒளியெனவே வந்துவிட்டேன். மரித்தாலும் நான் இங்கு பிழைத்திருப்பேன், மறுமையிலும் ஓடு வாழ்ந்திருப்பேன். மரணத்தை ஜெயித்த எனதரசே, மாவிருள் போக்கும் உங்கரசே, உலகத்தின் பாவம் ஒருவரை சுமந்த சர்வ வல்ல இயேசு பரனை தொழுதிடுவேன். ஆயிரம் வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கால்டுவெல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நான் அடிக்கடி சின்ன சின்ன வெளிச்சத்தில் பேசியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக நாடகமாக எழுதி வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகளில் ஒன்று என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த நாடகத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிற பொழுது நான் பல்வேறு சம்பவங்களை படிக்கிறேன். அதில் ஒன்றை இன்றைக்கு சின்ன சின்ன வெளிச்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கால்டுவெல் இங்கே இருக்கிற பொழுது அவர் அவங்க காலத்தில் இந்த கடிகாரம் இருக்குல்ல, இடுப்பில் தொங்குற மாதிரி ஒரு கடிகாரம் இருக்குல்ல, கையில் கட்டாமல் இந்த காந்தியெல்லாம் கூட இடுப்பில் தொங்க வச்சுருப்பார்ல, அப்படி ஒரு கடிகாரம் அவர் வைத்திருந்தார். திடீரென்று அது தொலைந்து போய்விட்டது. 2-3 நாள் தேடுறாரு, கிடைக்கல. யாரோ எடுத்துட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது. அவர் என்ன கவலைப்படுறாராம், இவ்வளோ அவரை தினம் அவருடைய ஆலயத்திற்கு வருகிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள யாரோ தானே எடுத்துருக்கணும். இந்த மக்களுக்கு நம்ம இவ்வளோ சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம், ஆனால் ஒருத்தர் கூட திருப்பி நான் தெரியாமல் எடுத்தேன் திருப்பி கொடுக்கலையே, அப்படி அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுக்கலையா. 3 நாள் வெயிட் பண்ணுறாரு, யாரும் கொடுக்கல. அப்போ இந்த மக்களை நம்ம சரியாக வழி நடத்தலையா, என் போதகத்தில், என் ஊழியத்தில், என் டீச்சிங்கில் ஏதோ தப்போ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாராம். நான் சரியாக போதிச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஐயா இது யாரதோ இருந்துச்சு, இல்லை இது உங்களுக்கு தான் திருப்பி கொடுத்துருக்கணும். எடுத்துகிட்டு அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப 3 நாள் கவலைப்பட்டு 4வது நாள் என்ன செய்கிறாராம், அதை ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னுடைய பொருள் ஒன்று காணா போச்சு, அதை நீங்கள் யாராவது திருப்பி கொடுப்பீங்க, யாருமே கொடுக்கல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு பொருள் போனதை பற்றி கவலை இல்லை, எனக்கு பின்னால் இருக்கிற அல்லது என் ஆலயத்தில் இருக்கிற என் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த மக்களிடத்தில் இந்த விதமான காரியங்கள் இருக்குதே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு ஷேர் பண்ணுறாரு. அப்போ அன்னைக்கு அந்த ஆராதனை முடிஞ்சப்போது ஒருத்தர் தயங்கி வந்து நின்னாராம். நின்று என்னான்னு கேட்டாராம், ஐயா உங்ககிட்ட இருந்த சீமை செத்து போச்சுன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, சீமை செத்து போச்சா என்னாண்டா அந்த இடுப்பில் தொங்குற அந்த கடிகாரத்தை கொடுக்குறாரு. அது ஆரம்பத்தில் டிக் டிக்னு சத்தம் போட்டுருக்கல, அது கடிகாரம்னு அவருக்கு தெரியல, அது ஏதோ வண்டுன்னு நினச்சிட்டு இருக்காரு. 2-3 நாள் ஆனவொடனே என்ன ஆகிப்போகுது, அந்த கடிகாரம் கீ கொடுத்தது நின்று போச்சு, இல்லை அது ஓடாமல் நின்று போச்சு. இவர் நினச்சாரு அது வண்டு செத்து போச்சுன்னு சொல்கிறான். சீமை செத்து போச்சு, அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு தான் நான் இத்தனை நாள் கொடுக்கலன்னாரான். அப்போ உடனே கால்டுவெல் என்ன பண்ணாராம், அப்படியான்ட்டு வாங்கி வரியா அந்த சீமை வண்டுக்கு உயிர் கொடுத்துடலாமா அப்படின்னு கீ கொடுத்து அந்த வாட்சை திருப்பி ஓட வச்சாராம். இப்போ 2 செய்திகளை கவனிங்க. ஒரு பொருள் காணா போன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ நம்ம டீச்சிங்கில் ஏதோ தவறையோ அதனால தான் உங்களுக்கு தப்பு செய்கிறாங்களே. இந்த சீமை வண்டு செத்து போச்சுன்னு அந்த வாட்சை திருப்பி கொடுத்தோன்னே வா அதுக்கு திருப்பி நம்ம உயிர் கொடுத்துடலாமா அப்படின்னு உயிர் கொடுத்துட்டு, இது மாதிரி தான் பாவத்தில் செத்து போன நமக்கு கடவுள் உயிர் கொடுக்குறாருன்னு சொன்னார். ஸோ எந்த சூழலிலும் தன்னுடைய ஊழியத்தை குறித்த கவலை, எந்த சூழலிலும் அதன் மூலம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் கால்டுவெல்லிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. எனவே எல்லா சூழலிலும் இதுபோன்ற நற்செய்தியாளர்களை நம் நாட்டிற்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை தொடங்குவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை அறிந்து
எங்களை தேடி வந்து உதவி செய்கின்ற நல்ல கர்த்தாவே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் தேவைகள் என்னதென்று அறிகிறீர், எங்களுக்கு உதவி புரிகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் அமையவும் கர்த்தர் கிருபை தாரும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதனுடைய 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தினுடைய ஒரு பகுதியாகும். இந்த வசனத்தில் நாம் விவிதமாக வாசிக்கிறோம். ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த மனிதன் நெடுநாளாய் வியாதி உள்ளவனாய் இருந்து அவன் அவதிப்படுகிறான் என்பதை அறிகிறார். அவனிடத்திலே வந்து கேட்கிறார், குணமாக உனக்கு மனமுண்டா என்று கேட்கிறார். மனித வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு வாழுகின்ற பலரை நாம் பார்த்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். யாராவது கேட்பார்கள், என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதல்லவா, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று கேட்டால், அதெல்லாம் பழகி போயிட்டு என்று நாம் சொல்வோம். பிரச்சனைகளை பழகி கொண்ட நாம் அநேக துன்பங்களை, வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை பழகி கொண்டவர்களாக அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த பின்னணியான வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, பெதஸ்தா என்கின்ற அந்த குளத்தண்டையில் திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். நடக்க முடியாதவர்கள், இன்னும் தங்களுடைய வாழ்வில் அநேக பலவீனங்களுடைய மனிதர்கள் என்று சொல்லி பார்வையற்றோராகவும் அங்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். 38 வருடமாக வியாதியாக அந்த குளத்தண்டையில் இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மனிதன் இயேசுவை பார்த்ததுமே எனக்கு குணமாக வேண்டும் என்றோ, ஆண்டவரே நீரை நீ குணமாக்கும் என்றோ அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. அவன் அந்த இடத்துல அவன் அமைதியாக இருக்கின்றான். இயேசு அவனை பார்த்ததும் அவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். இவன் ரொம்ப நாட்களாக வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அவனிடத்தில் வந்து கேட்ட கேள்வி இதுதான், குணமாக உனக்கு மனமுண்டா என்று கேட்கிறான். அப்பொழுதும் கூட அதன் கொடுத்த மறுமொழியை நாம் பார்த்தோம் என்றால் ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு மனமுண்டு என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் பதிலாக அவன் மனமுண்டு என்று சொல்லவில்லை, அவன் ஒரு கதையை சொல்லுகிறான். அந்த இடத்துல, ஆண்டவரே, இந்த இடத்துல எப்பொழுதாவது தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான், அப்பொழுதோ அதில் யாராவது முந்தி இறங்கி விடுகிறார்கள், என்னை அந்த நேரத்தில் கொண்டு போய் இந்த குளத்தில் இறக்குவதற்கு யாரும் இல்லை என்கிற தன்னுடைய ஆதங்கத்தை அவன் சொல்லுகிறான். ஆகவே அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உனக்கு மனமுண்டா என்று கேட்டபோது கூட எனக்கு மனமுண்டு என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவில்லை. அவன் அந்த பிரச்சனையிலேயே அவன் சிக்கிக்கொள்ளுகின்றான். என்னுடைய வாழ்க்கை 38 ஆண்டுகள் இந்த இடத்துல பழகிவிட்டது. இந்த பழகி போன இந்த பிரச்சனையிலே இனி என்னுடைய வாழ்நாள் முழுதும் நான் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருப்பதைப் போல நமக்கு தோன்றுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு மனித வாழ்க்கையிலையும் அப்படித்தான். பல பிரச்சனைகளிலே நாம் அகப்பட்டு பல துன்பங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரச்சனைகள் நமக்கு பழகி போயிருக்கும். ஆகவே இந்த இடத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமோ, வெளிவர முடியும் என்கின்ற ஒரு தைரியமோ நமக்கு இல்லாமல் நாம் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பிரச்சனைகளை இன்னதென்று அறிந்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே அவரிடத்திலே நாம் வருகின்ற போது நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஜெபித்தவர்கள், அவரை தொட்டவர்கள், அவர் தொட்டவர்கள், அவருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஆகிலும் சொன்ன வேளைகளிலே அவர்கள் வாழ்விலே அற்புதத்தை கண்டுகொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு நாம் காணப்படலாம். சில சமயங்களில் பல பாவங்களிலே நாம் அடிமைப்பட்டு இந்த பாவங்களிலே அப்படியே பழகி இருப்போம், பாவத்திலே வாழ்ந்து பழகி இருப்போம். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோ, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோ இல்லாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அவரிடையிலே நாம் கடந்து வருகிற போது நிச்சயமாக ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்மை தேடி வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்து பழகிப்போன மனிதர்களை, அந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கடவுள் தந்து, அந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயர்த்து இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷங்களை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளிலே நாம் பழகியிருப்போம், பாவத்திலே வாழ்ந்து பழகியிருப்போம், அநேக துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து பழகியிருப்போம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். நமக்கு விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறவர் கடவுள், நம்முடைய இரட்சகர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். இறைமைந்தனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நாம் முன் செல்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் தருகின்ற அந்த விடுதலை நிரந்தரமானதாகவும் பரிபூரணமானதாகவும் இருக்கும். நாம் பார்க்கிறோம், அந்த மனிதன் அப்படியே ஆண்டவர் அவனை குணமாக்குகிறார். அவன் பலன் பெற்றவனாக அவன் அந்த ஓய்வு நாளில் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கிறான். அவனை பார்த்தவர்கள் நீ எப்படி சுகமாற்று பெற்றாய் என்று சொல்லி விசாரித்து அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவனை சுற்றி வருகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. பாவத்திலே நம்மை அமிழ்ந்து போவது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. துன்பத்திலே மடிந்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் அதிலிருந்து வெளிவருவதையும் ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதையுமே ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் அவருடைய வார்த்தைகளால் பலப்படுத்தி விடுதலையாக்கி நடத்துவாராக. ஆமேன். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, அநேக பிரச்சனைகளில் நாங்கள் சிக்கி தவித்தோ அந்த பிரச்சனைகளையே பழகி கொண்டவர்களாக நாங்கள் வாழுகிறோம். வாழ்க்கையின் துன்பங்களை அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் பார்க்காமல் அந்த பிரச்சனைகளை நாங்கள் பழகி கொண்டவர்களாகவே நாங்கள் வாழுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை தேடி வந்தவர், எங்களை மீட்டு கொண்டவர். பாவ அடிமைத்தனத்தில் எங்களை மீட்டுக்கொண்டீர். பாவ வழிகளிலே நாங்கள் அடிமைப்பட்டிருப்பதை நீர் விரும்பாதவர். உம்முடைய வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, உமது சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து சொன்ன ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் கூட பிரச்சனைகளிலிருந்து எங்களை தூக்கி விடுபவர் நீர், எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருபவர் நீர் என்பதை உணர்கின்றோம். உமது வல்ல கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளிலும் பிரச்சனைகள் நடுவிலும் எங்களை விடுதலையாக்குகிற நீரே, கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.